சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாயுத்மய தண்டகஸ்தாய தீமிக தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சத்தியமாக சொல்கிறேன், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய கடன். ஆமாங்க, குடும்பத்துக்காக நான் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேங்க. குடும்பத்துக்காக சில பேரை பகையாளியை மாற்றி நான் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தவற விட்டுட்டேங்க. குடும்பத்துக்காக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க அப்படின்னு புலம்புறீங்களா? உங்களுக்கு குரு பகவானுடைய அதிரடி உச்சத்தால் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சமடையக்கூடிய குரு பகவான் மூலமாக உங்களுடைய கண்ணீர் துடைக்கப் போகிறார் அந்த குரு பகவான். கண்டிப்பா கடன், குடும்பம், சொத்து, இந்த 3 விஷயத்திலும் அதிரடியான மாற்றங்கள், அது ஏற்றங்களாக நிச்சயமான முறையில் இருக்க போது. ஒட்டுமொத்த பலங்களை, அதாவது குரு பயிற்சியினுடைய பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலம் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்களா பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல அந்த குரு பகவான், குருவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்? குருவன் எங்க இருக்கிறார் அப்படின்னா மிதுன ராசியில இருந்தார். மிதுன ராசி என்பது உங்களுடைய துலாமிற்கு 9ஆம் வீடு, பாக்கியஸ்தான். பாக்கியத்தில் இருந்த குரு பகவான் 5ஆம் வரை உங்களுடைய துலா ராசியை பார்த்தாரு. மேலும் உங்களுடைய சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. ராகு எங்க இருக்கிறார்? கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 9ஆம் பார்வையாக இந்த குரு பார்த்தார். ஸோ இது ஒரு நல்ல ஒரு காலம். பெரிய ஒரு கஷ்டம், பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு கண்டிப்பா இந்த குருவனுடைய வழி வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அந்த குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அது எதுங்க அப்படின்னா, கடகத்தில் மட்டுமே குரு உச்சம் அடைவார். ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருஷம் இருக்கக்கூடியவர் இப்படி கடகராசிக்கு 12 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து அமரப்போறாரு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு. அப்படி உச்சமடையக்கூடிய குருவால் உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு, அதுவும் சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு என்னென்னங்க நடக்கும் அப்படின்னா, முதல் விஷயமா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ராகு, உங்களுடைய நட்சத்திராதிபதி யாரு? ராகு. ராகு கும்பத்தில் இருந்தபோது குருனுடைய பார்வை ராகுக்கு கிடைத்ததால் துளாராசிக்காரங்க சில விஷயத்துல விட்டு கொடுத்துருந்தீங்க. அது என்னங்க சில விஷயம் அப்படின்னா, காதலுக்காக விட்டு கொடுக்கறது, கல்யாண வாழ்க்கைக்காக, உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக சில காரியங்களை நீங்க சேக்ரிஃபைஸ் தியாகம் பண்றது, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நிறைய அலைச்சல், நிறைய பயணம், நிறைய டிராவல், பிள்ளைகளுக்காக பெரிய அளவு ஒரு கடன், பிள்ளைகளுக்காக சில விஷயங்களை மெனக்கிடுறது அப்படின்னு செஞ்சிருப்பீங்க. அப்போ காதல் துணை, அதாவது வாழ்க்கை துணைக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒரு கடனோ அல்லது பெரிய அலைச்சலோ, பெரிய பிரச்சனையிலோ அல்லது பெரிய கஷ்டமோ நீங்க பட்டிருப்பீங்க. சரிங்களா? இப்போ அது சரியாகும். ஸோ உங்களுக்காகவும் கொஞ்சம் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஏங்க அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸோ மற்றவர்களுக்காக, குடும்பத்திற்காக பாரத்தை தூக்கி சுமந்த நீங்க உங்களை உடம்ப சரியா பார்த்துக்காம விட்டுருந்துருப்பீங்க. சரியா? இப்போ அந்த குருவான் 10ல் அமர்ந்தாலும் அவருடைய 5ஆம் பார்வை 2ஆம் வீடான விருச்சிக ராசியில பதிர்ந்த ஒரு காரணத்தால் நிச்சயம் உங்களுடைய உடம்பை நீங்கள் பேணி காக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். கண்டிப்பா உடம்புல கொஞ்சம் கேர் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுல மிக முக்கியம், உடம்புல இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை முதலில் சரியாகும். அலைச்சல் பயணம் கொஞ்சம் குறையும். டிராவல் தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் குறையும். உடம்புல தேவையில்லாத சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது மறைஞ்சு போகும். சின்ன மாத்திரம் இருந்தாலும் அது சரியாகும். முதல்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் பயணம், தேவையில்லாத உடல் நோவு, உடல் பெயின் இதெல்லாம் கண்டிப்பா குறையும், மறையும். இது முதல் விஷயம். 2வது, இந்த சொத்து விஷயம். குடும்பத்திற்காக ஒரு சொத்து கடன் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க, இல்லை சொத்து பிரச்சனை, ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அல்லது தேவையில்லாத சொத்தை பராமரிக்க வேண்டிய வேலை, சொத்துல செலவு பண்ண வேண்டிய வேலை, சும்மா இருந்த வீட்டுக்கு திடீர்னு செலவு வருதுங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை சந்திச்சு கொண்டிருந்தா சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த 2027 குரு பயிற்சிக்கு போற அது கிடையாது. நிச்சயமா அந்த சொத்தினால் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு வாடகைக்கோ ரெண்டுக்கோ விடுவீங்க, அல்லது விவசாய நிலமா இருந்தால் அதில் தான் விவசாயம் பண்ணக்கூடிய, அது இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது கடை கட்டி வாடகை கட்டி குடோன் போன்ற விஷயங்கள் யோகம் இருக்கும், அல்லது சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அல்லது வாடகைக்கு இடம் வாங்கி ஒரு தொழில் பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே சொத்தால், நிலத்தால், இடத்தால் லாபம் பெறுவீர்கள். இல்லைங்க எனக்கு சொந்த வீடு இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம். காரணம், குருவனுடைய நேரடி 7ஆம் பார்வை மகரத்தில் பதியுது. மகரம் எது அப்படின்னா, உங்களை துலாமிற்கு 4ஆம் வீடு. 4ஆம் வீடுங்கிறது சொத்து சுகத்தை சொல்லக்கூடிய வீடு. அப்போ கண்டிப்பா சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும், அல்லது புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். சொத்துக்களால் ஏற்பட்ட நஷ்டம் சரியாகி அதே சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும். சரிங்களா?
மேலும் படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. நிச்சயமா கல்வியில இருந்த தடை விலக்குது. வைத்த அரியர் சரி செய்வீங்க. படிப்புல இந்த தடை நீங்கி நிச்சயமா பட்டம், டிகிரி போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்கு. நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த 2026 கிடைக்கும். புதுசா கலை ஆர்வம், கலைத்தொடர்பு கண்டிப்பா ஏற்படும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதெல்லாம் வண்டி வாகனங்கள், குறிப்பிட்டு கார், வண்டி வாகனங்கள், டாடா ஏசி போன்ற வாகனங்கள் தொழிலுக்காகவோ அல்லது வீட்டின் தேவைக்காகவோ வாங்குவீங்க. அதுக்கு யோகம். அதே போல செல்லப்பிராணிகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ஒரு நாள் புதுசா வாங்குவீங்க. ஸோ கண்டிப்பா அது நடக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. இது போக இந்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை. இந்த 9ஆம் பார்வை என்பது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது பதிகிறது. உங்களுடைய துளாராசிக்கு 6ல் சனி பகவான் இருந்தார் இல்லையா, வேலையில தேவையில்லாத ஒர்க் லோடு, ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ எவ்வளவு நாள் விழுந்து விழுந்து வேலை பார்த்தா அந்த வேலை முடிஞ்சிருக்காது. ஸோ இன்னும் வேலை அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். 4 பேர் பார்க்க வேண்டிய வேலை ஒரு ஆளா பார்ப்பீங்க. ஸோ வாங்குற சம்பளத்துக்கு மீறி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒர்க் லோடு ப்ரெஷர் இருக்கும். அப்படி வேலை பார்த்தோம், ரெகுனேஷன், உங்களுக்கு உண்டான நியாயமான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கும் இல்லையா. குருவினுடைய பார்வை சனி பகவான் மீது பதிகின்ற காரணத்தில் நிச்சயம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒர்க் லோடு கொஞ்சம் குறையும், ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் குறையும், வேலைப்பளு நீங்கி வேலையில ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், அதோடு சேர்ந்து உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு பெயர் புகழ் கண்டிப்பா கிடைக்கும். பெர்மனண்டான ஒரு போஸ்ட் கண்டிப்பா அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை விட்டு இப்போ தூக்கிடுவாங்களோ அப்போ தூக்கிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டாங்க. வேலை நிரந்தரமான முறையில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டுக்கு பதிகிறதுனால, அங்க சனி பகவான் இருக்கிறதுனால அரசு வேலை, மத்திய அரசாங்க பணி, பெரிய நிறுவனங்கள்ல ஒரு வேலை மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை கண்டிப்பா கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏங்க இந்த வெளிநாடு நான் சொல்றேன் அப்படின்னா, 6ஆம் வீடு மீன ராசி, அது ஒரு நீர் ராசி, மற்றும் குருவன் உச்சமடைந்திருக்கக்கூடிய கடக ராசி ஒரு நீர் ராசி. ஸோ ரெண்டுமே நீர் ராசி அப்படின்றதுனால கடல் கடந்து செல்லக்கூடிய அல்லது ஆற்றை கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு, வெளி மாநிலம், சரிங்களா. ஆற்றை கடந்து போனால் வெளி மாநிலம், அல்லது கடல் கடந்து சென்றால் வெளிநாடு, இப்படிப்பட்ட விஷயத்துல வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த 2026. சரிங்களா. ஸோ அதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. மேலும் சனிவான் அங்கே அமர்ந்து குருபவன் பார்க்கறதுனால அந்த 6ஆம் வீடு கடன், எதிரி நோயை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ இதுவரை கெட்டவர்களாக இருந்தவர்கள், எதிரியாக இருந்தவர்கள் இப்போ நல்லவர்களாக மாறுவாங்க. எதிரியால் ஏற்பட்ட பிரச்சனை கொஞ்சம் குறையுங்க. சரிங்களா. அதோட கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா சுப கடனா மாறும். ஏன்னா உங்க குடும்பத்துல குடும்பஸ்தானத்தை குருவாக்குறாரு. சரியா. அப்போ குடும்பத்துல ஒரு திருமணம், சுபகாரியம், சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அதுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு மேற்கொண்டு வருது. சரிங்களா. ஆனா அந்த கடனால நீங்க பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மேலும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடனாகத்தான் இருக்க போகுது. ஓகேங்களா. அடுத்து நோய் சம்பந்த பிரச்சனை, நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி நோய்க்குண்டான மருந்து மாத்திரை சரியான முறையில் கிடைச்சி பெரிய சர்ஜரி, பெரிய ஆப்ரேஷன், பல நாள் வியாதி, பல வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் பிரச்சனை முடிவு காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம். சரி, இப்ப 12 வருஷங்களுக்கு பிறகு குரு உச்சமடைந்திருக்காரு. அது துளாராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல. சரியா. ராகுக்கு இப்ப குரு பார்வை கிடையாது. ஓகேங்களா. தனித்த முறையில் இருக்கிறாரு. ராகு எங்க இருக்கிறாரு? துலாம் இருக்கு 5ல் ராகு இருக்கிறாரு, உங்களுடைய நட்சத்திராதிபதி. 10ல் குருவகன் இருக்கிறார். அப்போ துளாராசிக்காரங்க மிக முக்கியமா இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு நேரத்துல காதல், கல்யாணம், கர்மா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். சரிங்களா. பூர்வ ஜென்ம தொடர்பு அல்லது பழைய காதல் மீண்டும் ஒன்று இணைறது, பழைய சிநேகிதர்கள், நண்பர்கள் மீண்டும் ஒன்று இணைறது, பிரிந்து உறவுகள் ஒன்று சேர்றது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. ஆனா அதுல தேவையில்லாத கெட்ட பழக்கம், தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த முறை கொஞ்சம் கவனத்தோடு இருந்தா அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். மேற்கொண்டு அப்படி இணையக்கூடிய, மீண்டும் ஒன்று சேரக்கூடிய உறவுகளால் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது நல்ல விதமாவே இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க. கண்டிப்பா நன்மை நடக்கும். முடிந்தவரை ராஜராஜேஸ்வரி, காமாட்சி போன்ற தெய்வங்களை வணங்கும் போது மீண்டும் இணையக்கூடிய வரக்கூடிய உறவுகளால் நன்மைகளே நடக்கும். தவறாம அந்த வழிபாடு பண்ணிக்கோங்க. மேலும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் குருவான் வந்திருக்காங்க. புதிய தொழில் வேண்டாம், இருக்கிற தொழிலை பார்த்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியான நன்மைகள், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வருமான லாபம் கிடைக்குமா, அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். அதனால அதிக முதலீடு வேண்டாம். இருக்கிற தொழிலை ரன் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சரிங்களா. மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயம் ராஜராஜேஸ்வரி, காமாட்சி போன்ற பெண் தெய்வங்களை வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்கின்றவர்கள் துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய தடைகள் நீங்கி அனைத்தும் அனுகூலமான முறையில் நடைபெறும். அதுக்கு அந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா. தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சந்தி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ மறையும் திருவடி சரணம்.